வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 3,9,27,81 இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு 10th நியூ புக்ல கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 3, 9, 27 அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் 3 நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். இது ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ண போறேன். இது பெருக்கு தொடரா அப்படின்னு டெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரெண்டாவதா இருக்கிற நம்பரை முதல்ல இருக்கிற நம்பரால வகுத்துருங்க. அதே மாதிரி மூணாவதா இருக்கிற நம்பரை ரெண்டாவதா இருக்கிற நம்பரால வகுத்துருங்க. இப்படி வகுத்து வரக்கூடிய விடை சமமா இருந்தா இது ஒரு பெருக்கு தொடர். இங்க பாருங்க, 1 3 3 3 9. அதே மாதிரி 3 9 எத்தனை 3 வரும்? 9 3 27. மறுபடியும் சுருக்கிறேன், 1 3 3 3 9. நல்லா கவனிங்க, ரெண்டாவது உறுப்பு உறுப்பால வகுத்து வந்த விடையும் மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுத்து வந்த விடையும் சமமா இருந்தா இது ஒரு பெருக்கு தொடர். அப்போ ஆப்ஷன் பி ஜிபி தான் சரியான விடை. இந்த 15 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 3, 9, 27, 81 இது என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப ஆப்ஷன்ல பார்த்தா ஏபியா கூட்டுத்தொடரா, ஜிபியா பெருக்கு தொடரா, ஏபியும் ஜிபியும் அப்படின்னு கொடுத்துருக்கான். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா? இது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல கூட்டுத்தொடர்னா என்னன்றத போன கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். இருந்தாலும் ஒரு முட்டை சொல்லிடுறேன். அதாவது கூட்டுத்தொடர்னா இங்க கவனிங்க, நான் இந்த நம்பர் வச்சு சொல்லலாமா? 3, 9, 27. இது வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க நமக்கு 3 நம்பர்ஸ் போதும். சரிங்களா? முதல் 3 நம்பர் எழுதிக்குங்க. எழுதிக்கிட்டு இப்போ இது வந்து கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க நல்லா கவனிங்க, நான் கூட்டுத்தொடர் பத்தி சொல்றேன். சரிங்களா? கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க ரெண்டாவது உறுப்பை உறுப்பால கழிக்கணும். அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால கழிக்கணும். இப்படி கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா அது வந்து கூட்டுத்தொடர். கரெக்டா? அப்போ 9 ரெண்டாவது உறுப்பு, 3ன்றது உறுப்பு, கழிங்க. 9ல 3 போச்சுன்னா 6ன்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். இதே மாதிரி மூணாவது உறுப்பு 27, ரெண்டாவது உறுப்பு 9, இதை கழிங்க. கழிச்சா கண்டிப்பா 6 வரவே வராது. சமமா வந்தா இது ஒரு கூட்டுத்தொடர், பட் சமமா வரல. புரியுதா? அப்ப இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லை. பட் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பெருக்கு தொடர் தான் பார்க்க போறோம். ஒரு முறை சொல்லிட்டேன் கூட்டுத்தொடர்னா என்னன்னு. சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததா பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸிங்க. நல்லா கொஞ்சம் யோசிங்களேன். கூட்டுத்தொடர்னா ரெண்டாவது உறுப்பையும் உறுப்பையும் கழிக்கணும், மூணாவது உறுப்பையும் ரெண்டாவது உறுப்பையும் கழிக்கணும். கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருக்கணும். கூட்டுத்தொடர்னா கழிச்சோம். கரெக்டா? அப்போ பெருக்கு தொடர்னா வகுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி. சொல்றது புரியுதா? கூட்டுத்தொடர்னா கழிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அவ பெருக்கு தொடர்னா வகுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணணும். எப்படி சார் வகுக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. ரெண்டாவது எண் இந்த இருக்கு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. ரெண்டாவது எண்ணை எண்ணால வகுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மூணாவது எண்ணை ரெண்டாவது எண்ணால வகுக்கணும். இப்படி வகுத்து வரக்கூடிய விடை சமமாக இருந்தா இது ஒரு பெருக்கு தொடர். அவ்வளவுதாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? வாங்க, ரெண்டாவது எண் 9, உறுப்பு 3, அதை வகுங்க. 1 3 3 3 9. கரெக்டா? கரெக்ட். அதே மாதிரி மூணாவது உறுப்பு 27, ரெண்டாவது உறுப்பு 9, இதை வகுக்கலாமா? இதை நான் 3 வாய்ப்பிலே வகுக்கிறேன். 3 9 9 3 27. கரெக்டா? மறுபடியும் என்ன பண்றேன்? 1 3 3 3 9. நல்லா கவனிங்க, ரெண்டாவது உறுப்பு உறுப்பால வகுத்து வந்த விடை 3, மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுத்து வந்த விடை 3. இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு பெருக்கு தொடர். அவ்வளவுதாங்க. தெளிவா புரியுதா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை, ஜிபி பெருக்கு தொடர். புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இது வந்து 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கான். 2/5, 6/25, 18/125 எக்ஸெட்ரா என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் காமன் ரேஷியோ காண்க அப்படின்னு சொல்லிட்டான். அடக்கடவுளே, காமன் ரேஷியோன்னு என்ன சார்? புரியலையே.
அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இதுல இப்போ இது ஒரு பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பால வகுத்துமா, மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால வகுத்துமா, வகுத்து வரக்கூடிய விடை சமமா இருக்கணும்னு சொன்ன இல்லையா? இந்த சமமா இருக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா நம்பரு, அதுதான் காமன் ரேஷியோ. ஓ புரியுது புரியுது புரியுது, நல்லா புரியுதா? ஸோ ரெண்டு இதுவும் வந்து சமமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் காமன் ரேஷியோ. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 9/3 போட்டோம், 27/9 போட்டோம். கரெக்டு தானேங்க? இப்போ இதை அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு 3 வந்துச்சு இல்லையா? இந்த 3ன்ற மதிப்புக்கு பேரு காமன் ரேஷியோ. அவ்வளோதாங்க. புரியுதா? சூப்பர்பா, தெளிவா புரியுத. நோட் பண்ணிங்க. ஏதாவது புரியலனா நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்லிட்டான்? 2/5, 6/25, 18/125. இது ஒரு பெருக்கு தொடர்னே சொல்லிட்டான். காமன் ரேஷியோ கேட்குறான். சரிங்களா? ஸோ இது ஒரு பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வகுக்கணும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். இப்படி வகுத்து வரக்கூடிய விடை சமமா இருந்தா அது ஒரு பெருக்கு தொடர். அந்த சமமான மதிப்புன்னு சொல்லும் இல்லையா? அதுதான் காமன் ரேஷியோ. தெளிவா புரியுதா? ரைட்டுங்க. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ரெண்டாவது உறுப்பு 6/25ன்னு சொல்லிட்டான். முதல் உறுப்பு 2/5. அப்போ 2/5 இப்படி போடணும். இருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக கீழே எழுதுறேன். ரெண்டாவது உறுப்பு 6/25 கரெக்டா? ஓல் டிவைடட் பை, இப்போ நான் ரெண்டாவது உறுப்பு முதல் உறுப்பினா இருக்கு 2/5. சரிங்களா? 2/5ன்னு போடுறேன். நல்லா கவனிங்க, புரியறதுக்காக தான் அதை சொல்றேன். இந்த ஸ்டெப் நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுங்க, ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாதுங்க. அப்படி வரவே கூடாது. வந்துட்டா கீழே இருக்குல்ல இந்த 2/5, இது தலைகீழ போட்டு பெருக்கணுங்க மேல. அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்தா கீழே இருக்கிற மதிப்பை தலைகீழ போட்டு மேல பெருக்குங்க அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? இருங்க, நான் இதை அழிச்சு விட்டுறேன். அழிச்சிட்டு தெளிவாக காட்டுறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ நல்லா கவனிங்க. இதுல என்னக்கு ரெண்டாவது உறுப்பு வந்து 6/25. அதை முதல்ல எழுதிக்கிட்டேன். 6/25. இதுக்கு கீழே தான் முதல் உறுப்பை வகுக்கணும். முதல் உறுப்பு என்ன இருக்குது? 2/5. அப்போ வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வருது. அப்படி வந்தா இந்த கீழே இருக்கலை தானே இங்க வரப்போகுது 2/5. இந்த 2/5 தலைகீழ போடுங்க. தலைகீழனா அதாவது 5 கீழே இருக்குல்ல அது மேலையும், 2 மேல இருக்குல்ல அது கீழையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்றது தான் தலைகீழ். சரிங்களா? அப்போ 5/2 தலைகீழ போட்டு பெருக்கிங்க. அவ்வளவுதான். இது புரிஞ்சுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஈஸியா போட்டுடலாம். புரியுதா? ஸோ ரெண்டாவது உறுப்பு 6/25, கீழே வகுக்கணும் 2/5. அதுதான் தலைகீழ போட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? பெருக்கிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இதை சுருக்குங்க. சுருகுனா இங்கே பாருங்க, 1 5 5 5 25, 1 3 3 சாரி 1 2 2, அதாவது 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. அப்போ 3/5ன்னு வருது. சரிங்களா? ஓகே, இது 3/5ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். மூணாவது உறுப்பு என்ன இருக்கு? 18/125. இங்க ஏற்றுமா 18/125ன்னு இருக்கு மூணாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? இதோ பாருங்க 6/25. அப்போ வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வருது. ஏன்னா இங்க 6/25ன்னு போட்டா ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வருது. அந்த மாதிரி வரக்கூடாதுங்க. ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தா நான் என்ன பண்ணிடணும்? கீழே இருக்கிறத தலைகையை போட்டு பெருக்கணும். அப்போ மேல அதாவது கீழே 25 இருந்துச்சு அது மேலையும், மேல 6 இருந்துச்சு அது கீழையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பெருக்க வேண்டியதுதான். புரிஞ்சிருச்சா? ரைட். இதை சுருக்குங்க. சுருக்குனா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஏதாவது ஒரு இது கிடைச்சிடும். இங்க பாருங்க, 1 6 6 2 6 12 3 6 18. கரெக்டா? 1 25 25 5 4 25 100, 5 25 125 5. அப்போ 3/5. இங்கேயும் பாருங்க 3/5. சரியா? அப்ப ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வகுத்த விடை 3/5. அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுத்து வந்த விடையும் 3/5. இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். கரெக்டா? ஆனா கொஸ்டின்ல பெருக்குத்தொடர். இவன் கொஸ்டின்ல பெருக்குத்தொடர்னு சொல்லிட்டான். காமன் ரேஷியோ கேட்கறான். காமன் ரேஷியோன்றது நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வகுத்து வந்த விடைன்னு சொன்னாலே 3/5, அதுதான் காமன் ரேஷியோ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது.
புரியுதா? தெளிவா புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க, பட் உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக சொல்லிட்டேன். சரிங்களா? இதில் வந்து வகுத்தல்ல வந்தா பின்னத்தில் வந்தா எப்படி போகணுன்றதும் தெளிவாக பார்த்தாச்சு. சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ அடுத்த கேள்வி 49வது கேள்வி. இது 10th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. என்ன கேள்வி? 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டுட்டான். சரிங்களா? 10th நியூ புக் பேக்ல இருக்கு. இப்போ இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்கான். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் வச்சு சொல்றேங்க. 3, 9, 27 அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு பெருக்கு தொடர் நம்ம பார்த்துட்டோம் முதல்லயே. பெருக்கு தொடர்னா என்ன பண்ணோம்? ரெண்டாவது உறுப்பு உறுப்பால் அடிச்சோம். அப்படி இப்படி அடிச்சு கொடுத்துக்கும் போது 3 வந்துருச்சு. கரெக்டா? அதானே காமன் ரேஷியோன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே இப்போ நான் வந்து இப்போ நல்லா கவனிங்க. இந்த 9 இருக்கு. 9க்கு அடுத்த எண் இங்க 27 இருக்கு இல்லைன்னு நினைச்சுங்க. ஓகேவா? ஸோ 9 இருக்கு. 9க்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க இங்க இருக்கிற இந்த 9ஐயும் இதுக்கு கிடைச்ச காமன் ரேஷியோ 3 தானே கிடைச்சிச்சு. கரெக்டா? அந்த 3ஐயும் பெருக்குனா 27 வந்துடும். புரியுதா? அடுத்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அடுத்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற இந்த 9ஐயும் காமன் ரேஷியோவும் பெருக்குனா நமக்கு அடுத்த நம்பர் கிடைச்சிடும். புரியுதா? இப்போ நீங்களே பாருங்களேன், எண் 3ன்னு இருக்கு. ஓகேவா? இதுக்கு அடுத்த எண் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்த எண் கண்டுபிடிக்கணும்னா 3, இதோட காமன் ரேஷியோ நான் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 3 கூட 3 பெருக்குனா 3 9 ஆன்சர். அப்போ 27 இருக்குது. இதுக்கு அடுத்த எண் போனோம்னா நம்ம காமன் ரேஷியோ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 27 கூட 3 பெருக்குனா 81ன்னு வரும். புரியுதா? அப்போ நான் அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும். பெருக்கு தொடர் வரிசையில அடுத்த உறுப்பு நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முந்தின இருக்கிற நம்பரையும் இதோட காமன் ரேஷியோவையும் பெருக்குனா அடுத்த எண் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இப்போ நீங்களே பாருங்களேன். இப்போ இது புக் பேக் கொஸ்டின். இப்போ வந்து இது அடுத்த எண் கேட்குறான். அப்போ 1/18 இருக்கு. இதுக்கு அடுத்த எண் கண்டுபிடிக்கணும்னா இந்த 1/18 கூட காமன் ரேஷியோ என்னவோ அதை பெருகுனா அடுத்த உறுப்புங்க. ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்போ இதுல எனக்கு காமன் ரேஷியோ வேணும், அதை கண்டுபிடிக்கணும். அது ஈஸி. அதை கண்டுபிடிச்சிட்டா கடைசி நம்பர் 1/18 கூட அந்த காமன் ரேஷியோ பெருகுனாவே போதும். தெளிவா ஆயிடுச்சா? சூப்பர்பா. அப்போ இங்க பாருங்க, முதல்ல நம்ம இது ஒரு பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிக்கணும். அது முக்கியமான விஷயம். நம்ம வந்து பெருக்கு தொடரில் தான் இருக்கோம், இருந்தாலும் முதல்ல அதை கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? என்ன நடக்குது? 3/16, அதுக்கப்புறம் 1/8, அதுக்கப்புறம் 1/12 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரெண்டாவது உறுப்பை உறுப்பால வகுக்கணும். அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். வகுத்து வரக்கூடிய விடைகள் சமமா இருந்தா அது ஒரு பெருக்கு தொடர். அந்த சமமா கிடைக்கிற மதிப்பு அதுக்கு பேரு காமன் ரேஷியோ. கரெக்டா? அப்ப பாருங்க, இப்போ வந்து இதெல்லாம் பின்னத்துல இருக்கு. பின்னத்துல இருந்தா நான் போன கேள்வியில என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். இது போன கணக்கு போடுறது இன்னும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரிங்களா? அழிச்சாச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டாவது உறுப்பு 1/8. கரெக்டா? உறுப்பு என்ன இருக்குது? 3/16. ஒரு பின்னத்துக்கு, அதாவது ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் தானே வரப்போகுது. 3/16 போடணும். கரெக்டா? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற பின்னத்தை தலைகையை போட்டு பெருக்கலாம் மேலே. சரியா? ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். அப்போ தலைகையை போடுங்க. இந்த ஸ்டெப் டைரக்டா வந்துருங்க. தலைகைன்னா கீழே இருக்கிற 16 மேலேயும் மேலே இருக்கிற 3 கீழேயும் வந்துடும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, 1/8 8 16 2, அப்போ 2/3 கிடைக்குது. இப்போ இது காமன் ரேஷியோ. இருந்தாலும் நம்ம இன்னொரு நம்பரை வெரிஃபை பண்ணி சமமா வரணும். இன்னொன்னுன்னா, அதாவது கடைசியில் இருக்கிற 1/12 எடுத்துக்கிறேன். 1/12 இதுக்கு கீழே எதை வகுக்கணும்? ரெண்டாவது உறுப்பு இருக்கிற 1/8 வகுக்கணும். ஸோ நமக்கு கீழே வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்தா தலைகையை போட்டு பெருக்கலாம். அப்போ கீழே இருக்கிற 8 மேலையும் மேலே இருக்கிற 1 கீழையும் வந்துடும். கரெக்டா? ரைட்டு. இப்போ சுருக்குங்க, அடிக்கலாம் இல்லையா? இதை ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுது? இங்கே பாருங்க, இதில் நான் ரெண்டாவது வாய்ப்பில் சிம்பிளாக சொல்கிறேன். இதில் பாதி 4, இதில் பாதி 6,
இதுல பாதி 2, இதுல பாதி 3, அப்ப 2/3 வருமா? கரெக்ட். இங்க பாருங்க, ரெண்டாவது உறுப்பை உறுப்பால வகுத்து வந்த விடை 2/3. அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுத்து வந்த விடை 2/3. சமமா இருந்தா இது ஒரு பெருக்கத்தொடர். சரியா? அப்ப 2/3ன்றது காமன் ரேஷியோ. முடிஞ்சிருச்சு. டக்கு டக்குன்னு போட்டுடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. சரிங்களா? சரிப்பா, போட்டாச்சு. அப்ப எனக்கு என்னன்னா 2/3 வந்துருச்சு. இப்ப நான் அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா கடைசி என்ன உறுப்பு இருக்கு? 1/18 இருக்கு. அதான் கூட இது டைரக்டா பெருகிட்டா ஆன்சருங்க. முடிஞ்சிருச்சு. தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க, முடிஞ்சா இங்க அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டா எனக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால இங்க அடிச்சிடுறேன். இதுல பாதி 1, இதுல பாதி என்ன வரும்? 18ல பாதி 9ன்னு வரும். சரிங்களா? 9 27, கீழே 27, மேல 1 தாங்க இருக்கு. கரெக்டா? அப்போ 1/27 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒரு சின்ன கொஸ்டின் தான் இது. சரிங்களா? ஸோ காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், மைண்ட்லயே போட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுத்த உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாச்சு. ஓகேவா? தெளிவாயிடுச்சுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது ஹோம்வொர்க் கொஸ்டின். 50வது கொஸ்டின் ஹோம்வொர்க். தயவு செஞ்சு நீங்க ஹோம்வொர்க் கொடுக்கும்போது நம்பர் 50ன்னு போட்டு இதுக்கு ஏவா பியா சியான்னு போடுங்க. நீங்க பாருங்க, ஆப்ஷன் ஏன்னு போட்டா நான் 3-4 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுக்குறேன். எதுக்குன்னு சொல்லி நான் ரீப்ளே பண்றது. ஓகேங்களா? அதனால எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க்கோ அந்த நம்பரை போட்டு அதுக்கு ஆப்ஷன் ஏவா பியா சியான்னு போடுங்க. சரிங்களா? ரைட்டு. இங்க பாருங்க, இது 10th நியூ புக்ல இருக்குது. என்ன கொஸ்டின்னா 1/8, 3/4, 9/2 பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையின் விடுபட்ட எண்களை காண்க. விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ இங்க பாருங்க, இதான் விடுபட்டிருக்கு. இங்க ஒரு டேஷை போட்டிருக்கான். அதாவது அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்கலாம். இவனே பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். கன்ஃபியூஷனே தேவையில்லை. இப்போ நான் அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? முதல்ல இது காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோன்னா ரெண்டாவது உறுப்பு உறுப்பால வகுக்கணும், மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். கண்டிப்பா சமமாக தான் வரும். ஏன்னா இது பெருக்குத்தொடர். அந்த வந்துச்சு இல்லையா மதிப்பு, அதை எடுத்துட்டு வந்து லாஸ்டா இருக்கிற 9/2 கூட பெருகிடுங்க. பெருகுனா ஆப்ஷன் ஏ 27, பி 1/27, சி 27/9, டி 9/27 அப்படின்றத கண்டிப்பா போடுங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. கடகடன்னு போடலாங்க, மனசுலேயே போடலாம். உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்ல கொடுத்துருக்கான். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T1 = 1/2 மற்றும் T2 = 1/25 எனில் பொது விகிதம் காமன் ரேஷியோ அப்படின்னு கேட்டான். இது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் இந்த கொஸ்டின்னா 2019 குரூப் 4 எக்ஸாம்லயும் இந்த கேள்வி கேட்டிருக்கான். சரிங்களா? இதை அழிச்சிடறேன். இந்த பாருங்க, ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா, இப்போ இது ஒரு பெருக்குத்தொடர்னு சொல்லிட்டான். பெருக்குத்தொடர்ல இந்த T1 அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தங்க. T2னா ரெண்டாவது உறுப்புன்னு அர்த்தம். இப்போ T10 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். T10 T5 அப்படிலாம் இருந்தா அது 5வது உறுப்பு, 10வது உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பவுமே ஒரு T1, T2, T3னா அதெல்லாம் உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு சிம்பிளா மேல கணக்கு வச்சு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, இருங்க இதை அழிச்சு விட்டுறேன். ஸோ குழப்பம் இல்லாம இருக்கும். இருங்க, இதை அழிச்சிட்டா ஈஸியா இருக்கும். என்னப்பா இது அழிக்க முடியலையே, 1 செகண்ட். இங்க பாருங்க, 3, 9, 27, 81ன்னு சொல்லிட்டான். இது எப்படி சொல்லலாம்னா இது T1, T2, T3, T4 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் உறுப்புகள். T1ன்றது உறுப்புல 3 இருக்கு, T2ன்றது ரெண்டாவது உறுப்புல 9 இருக்கு, T3ன்றது மூணாவது உறுப்புல 27 இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கு வாங்க. அப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான் 10th நியூ புக்ல, T1ன்றது 1/2ன்னு சொல்லிட்டான், T2ன்றது 1/25ன்னு சொல்லிட்டான். 2 நம்பர் பக்கத்து நம்பர் கொடுத்துட்டான். கரெக்டா? கொடுத்துட்டு இதோட காமன் ரேஷியோ கேட்கறான். சரிங்களா? பெருக்குத்தொடர்னு சொல்லிட்டாங்க, காமன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர்னா என்ன பண்ணும்? ரெண்டாவது உறுப்பை உறுப்பால வகுக்கணும். வகுத்து வரக்கூடிய விடை மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுத்து வந்த விடையும் சமமா இருந்தா பெருக்குத்தொடர். சரிங்களா? அங்க சமமா வருது பாரு மதிப்பு, அதுதான் காமன் ரேஷியோன்னு. இவன் மூணாவது உறுப்புலாம் கொடுக்கல, ஏன்னா பெருக்குத்தொடர்னு சொல்லிட்டான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வகுக்கணும். அவ்வளவுதான் ஒர்க்கு. கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ இங்க பாருங்க, அப்போ ரெண்டாவது உறுப்பு என்ன 1/25, உறுப்பு என்ன 1/2. அப்ப என்ன பண்ணணும்?
இதுக்கு கீழே 1/5 தானங்க. என்ன நம்பர் பார்த்துக்கிறேன் 2 சரிங்களா. அதாவது 1/25க்கு கீழே 1/2ன்னு போடணும். ரெண்டாவது உறுப்பு கீழே மொதல் உறுப்பு. ஒரு வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்துட்டாவே என்ன பண்ணணும், ஒன்று கீழே வரக்கூடாது, தலகையை போட்டு மேலே பெருக்கணும். கரெக்ட் தானேங்க. அப்போ என்ன பண்ணணும், தலகைன்னா மேலே இருக்கிற 1 கீழவும் கீழே இருக்கிற 2 மேலேயும் போயிடும். இப்போ இதை அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தா இங்கே 2 1 விட 2 பெருக்குன்னா 2 வந்துருமா, 25 கூட 1 பெருக்குன்னா 25 இருக்கும். அப்போ 1/25 தான் காமன் ரேஷியோ. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடடே ஒன்றுமே இல்லை, கரெக்டுங்களா. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வேறு கேட்டு வச்சிருக்கான், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்வி தான் 2019 குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான். 10th ஓல்டு புக்லேயும் இந்த மாடல் இருக்குது. என்னன்னா இங்கே பாருங்க, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T2 = 3/5 மற்றும் T3 = 1/5 எனில் பொது விகிதம் காண்க. காமன் ரேஷியோ கேட்டிருக்கான். இவனே பெருக்குத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். அப்போ பிரச்சனையே இல்லை. இங்கே என்ன சொல்கிறா, T2னா ரெண்டாவது உறுப்பு, T3னா மூணாவது உறுப்பு. அது எப்படி எழுதலாம், இப்போ மொதல் உறுப்பு கொடுக்கல, கொஸ்டினில் மொதல் உறுப்பே கொடுக்கல, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அவன் என்ன கேட்குறான், காமன் ரேஷியோ தான் கேட்குறான். காமன் ரேஷியோனா உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பாக வகுக்கணும், மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால் வகுக்கணும். அப்படி வகுத்து வரக்கூடிய விடை சமமாக இருந்தால் அது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. இதே மாதிரி இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது பாருங்களேன், இந்த மொதல் கொஸ்டின்லேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அதாவது இப்போ 81 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இதுக்கு பின்னாடி இருக்கிற 27 வகுத்தாலும் அதுக்கு பேரும் காமன் ரேஷியோ தான். நீங்கள் பெருக்குத்தொடர் வரிசை வரைக்கும் எந்த உறுப்புல ஒன்னாலும் நீங்க எடுத்துக்கிட்டு அந்த உறுப்புக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை வகுக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சரியா. அப்ப இவன் பாருங்க T3 கொடுத்துட்டான், T2 கொடுத்துட்டான், சரிங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், அது பாருங்க T2 வந்து 3/5, இது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். 1/5 T3. சரியா. இப்போ நான் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அப்போ மூணாவது உறுப்பு இருக்கு, ஓகேவா. மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். அப்போ 3/5ன்னு கீழே போடணும். வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வரக்கூடாது. அப்படி வந்தா இது அப்படியே என்ன ஆகும், தலைகீழ மாறி மேல 5ம் கீழே 3ன்னு போயிடும். தலைகீழ போட்டு பெருக்கலாம். கரெக்டா. இந்த 5க்கு இந்த 5க்கு கேன்சல். அப்போ 1/3 மட்டும்தான் நிற்கும். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. தெளிவாக புரிஞ்சிருச்சா. ஸோ குழப்பமே இல்லை, ஒரிஜினல் கேள்வி பாருங்க. குரூப் 4 பொறுத்தவரை இப்படி தான் கேட்பாங்க, சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. இது 10th நியூ புக்கில் கொடுத்துருக்கான். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 8/9 மற்றும் 7வது உறுப்பு 64/243 எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். என்னடா இது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு என்னன்னா, இப்போ பெருக்குத்தொடர் வரிசைன்னா மொதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு நாலாவது உறுப்பு இதெல்லாம் உறுப்பு நம்பர் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாவது உறுப்பை வந்து மொதல் உறுப்பால் வகுப்போம், அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுப்போம். வகுத்து வரக்கூடிய விடை சமமாக வந்துச்சுன்னா அது ஒரு பெருக்குத்தொடர். அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஆமாம். ஆனால் இதில் நல்லா கவனிங்க, இதில் பார்த்தா நாலாவது உறுப்பு பாருங்க, நாலாவது உறுப்புன்னு சொல்லிட்டான். இதில் சம்டைம் T4ன்னு கொடுப்பான். எப்படி கொடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சிங்க, சரிங்களா. நாலாவது உறுப்பு 8/9ன்னு சொல்லிட்டான். அடுத்தது 7வது உறுப்பு, அதாவது இதில் நம்மளுக்கு புரியுற மாதிரி இங்கே எழுதிக்கலாமா, நம்பரை ஈஸியாக இருக்கும். 4வது உறுப்பு, அதுக்கப்புறம் 5வது உறுப்பு, 6வது உறுப்பு, 7வது உறுப்பு, அதுக்கப்புறம் 8வது உறுப்புன்னு போயிட்டே இருக்கும். இதில் 4வது உறுப்பு 8/9ன்னு சொல்லிட்டான். 5வது உறுப்பு கொடுக்கல, 6வது உறுப்பு கொடுக்கல, 7வது உறுப்பு வந்து 64/243ன்னு சொல்லிட்டான். இப்போ இதில் என்ன கேட்குறான்னா காமன் ரேஷியோ கேட்குறான். என்னடா இது காமன் ரேஷியோன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது இப்போ நீங்கள் 5வது உறுப்பை 4வது உறுப்பால் வகுத்து கிடைக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் உறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற உறுப்பை வகுத்து கிடைக்கக்கூடிய நம்பர் தான் காமன் ரேஷியோன்னு சொல்லிட்டேன். கரெக்டா, ஓகே தானே. ஆனால் இதில் இப்போ நம்ம 4 கொடுத்துட்டான், 3 கொடுக்கல, 5 கொடுக்கல, 6 கொடுக்கல, 7 கொடுத்துட்டான், 6 கொடுக்கல. அப்போ பின்னாடி இருக்கிற நம்பர் தானே வகுக்கணும். பின்னாடி எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டானா நல்லா புரிஞ்சுங்க. இங்கே 4 கொடுத்துட்டு 7 கேட்டிருக்கான், சாரி 4 கொடுத்துருக்கான் 7 கொடுத்துருக்கான், 5ம் 6ம் கொடுக்கல. சரியா, நல்லா புரியுதா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற 64/234 வச்சுக்கிறேன்.
அதுக்கு அடுத்ததான் எனக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் தான் இங்கே வகுக்கணும். 6வது உறுப்பில் ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை இங்கே வகுத்து சுருக்குனா அது காமன் ரேஷியோ. பட் இல்லை, எத்தனை தள்ளி இருக்குதுன்னு பாருங்க, அதை மட்டும் நீங்கள் பாருங்க. இப்போ 6 இருக்கணும், 6 இல்லை, 1, அப்புறம் 5 இல்லை, 2, அடுத்து 4 தான் கொடுத்துருக்கான். அப்போ 3வதுல தான் நம்பர் இருக்கு. கரெக்டா? எனக்கு 7 இருக்கு, 7க்கு பின்னாடி 6 இல்லை, 5 இல்லை, 4 தான் இருக்கு. 3வது இடத்துல தான் ஒரு நம்பர் இருக்கு. அப்போ நான் அந்த நம்பரை அப்படியே தலைகை, இது பின்னத்தில் இருக்கிறதால தலைகை போட்டு பெருக்கிறேன். சரிங்களா? நான் நினச்சிக்கிறேன் இதுதான் பக்கத்தில் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த 8/9 இந்த 64/234 கீழே வகுக்கிறேன். அப்படி வகுக்க முடியுமான்னு கேட்டால், பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னம் வந்துச்சுன்னா தலைகையை போட்டு மேலே பெருக்கலாம் நான் ரூல் சொல்லிட்டேன். அப்போது கீழே இருக்கிற 9 மேலேயும் மேலே இருக்கிற 8 கீழேயும் வந்துடும். கரெக்டா? இப்போ அப்படியே சுருக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போதைக்கு அப்படியே சுருக்குங்க. அப்படி சுருக்குனா அங்கே பாருங்க, 1 8 8 8 8 64. இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரியும், அதனால சொல்லிட்டேன். அடுத்தது இங்கே பாருங்க, 1 3 3 3 9, அதுக்கப்புறம் 4 3 12 5 3 5 6 3 18 7 3 21. கரெக்டா? 7 3 தானேங்க. இங்கே நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். 243. சாரி, இங்கே பார்த்தீங்களா 243 243. இருங்க, இது அழிச்சு விட்டு ரெட்லி எழுதுறேன். 243ன்னு இருக்குங்க. ஸோ நான் மாற்றி நம்பர் போட்டு இப்போ ஒழுங்காக அடிச்சுக்கிறேன். சரிங்களா? இருங்க, நம்ம தனியாகவே எழுதிக்கலாம், பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். சரியா? ஸோ அழிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் எழுதிக்கிறேன். 64/243. கரெக்டாக நம்பர் மாற்றி போட்டு கொஷினில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள், 243. அதுக்கப்புறம் மொதல் உறுப்பு 8/9. அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தலைகை மாற்றிட்டோம், 9/8ன்னு. சரியா? இப்போ அடிப்போம். 1 8 8 8 8 64. ஓகேங்களா? 3 9 4 12 5 15 6 18 7 21 8 24 1 3 3. கரெக்டா? ரைட். மறுபடியும் 3வது பள்ளி அடிக்கிறேன். 1 3 3ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 6. 8ல் 6 போனால் மீதி 2 இருக்கும், பக்கத்தில் போட்டேன். அப்போது 7 3 21. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் சுருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. அப்போது 8/27ன்னு வருது. இது காமன் ரேஷியோவான்னு கேட்டால் கிடையாது. 8/27ன்னு வருது. நீங்கள் ஆப்ஷனில் போனால் கண்டிப்பாக 8/27 இருக்கும். டிக் பண்ணிட்டா தப்பாயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் காமன் ரேஷியோன்னா எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை வகுக்கணும். பின்னாடி இல்லை. எத்தனை இல்லைன்னா 6 இல்லை. இப்போ 7ன்னு எடுத்துக்கிட்டா 6 இல்லை, 5 இல்லை, 4 தான் கொடுத்துருக்காங்க. 3வது இடத்துல தான் இருக்குது. இப்படி இருந்தால் 3வது இடம் இருந்தால் ஜஸ்ட்டு கியூப் ரூட் எடுத்துக்கணும். 2வது இடத்துல இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 4வது இடத்துல இருந்தால் 4th ரூட் எடுக்கணும். அவ்வளோதாங்க. அடக்கடவுளே, எனக்கு ரூட் எடுக்க தெரியாது, இப்போ கியூப் ரூட்லாம் எப்படிங்க எடுக்கிறது? வராதுங்க ஏங்க அப்படின்னு கேட்டால், ஸோ ஒன்றும் இல்லை, 8/27 கியூப் ரூட் எடுக்கணும். சரிங்களா? இந்த கியூப் ரூட்டுக்கான மதிப்பு உங்களுக்கு தெரியலன்னா இப்படியே ஆப்ஷன் வந்துருங்க. இப்போ எங்கே இருக்குது, இது ஒரு ஆப்ஷனை இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ ஆப்ஷன் ஏன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது கியூப் ரூட் எடுக்க தெரிஞ்சால் இங்கே முடிச்சிடுங்க ஆன்சரை. எனக்கு எடுக்க தெரியாதுன்றவங்களுக்கு சொல்கிறேன், 2/3ன்றத ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கியூப் ரூட்டுன்னா 3ன்னு இருக்கு இல்லையா? இந்த எண் இப்போ ஆப்ஷன் ஏவில் 2ன்னு எடுத்துருக்கல, 2/3. இந்த 2ன்றது 3 முறை பெருகுனா 8 வரணுங்க. அதே மாதிரி 3ன்றத 3 முறை பெருகுனா 27 வரணும். அதான் கியூப் ரூட். ரொம்ப ஈஸி, ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ எனக்கு அப்படியே நார்மலாகவே எனக்கு கியூப் ரூட் எடுக்க தெரியும்னா ஆன்சர் போட்டுருங்க. தெரியாதவங்க ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு கியூப் ரூட் எடுக்கணும் எனக்கு தெரியாதுன்னா இப்போ என்ன நம்பர் எடுக்கிறீங்களோ அந்த எண்ணம் 3 முறை பெருகுனா இங்கே 8ன்னு வந்தால் ஆன்சருங்க. அப்போ 2 எடுக்கிறேன், 2 2 4 4 2 8. கரெக்டாக வந்துச்சா? இப்போ 3 கீழே இருக்குது, 3 3 9 9 3 27. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இதுக்கு போய் என்ன கஷ்டப்படுறீங்க? அப்போது 2/3 தான் ஆன்சர். தெளிவாக புரியுதா பாருங்க? நீங்கள் வேற எந்த ஆப்ஷன் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 9/4ன்னு இருக்கு ஆப்ஷன் டி. இந்த 9/4ன்னா 9 3 முறை பெருகணும், 4 3 முறை பெருகணும், நன்னாங்க 16ன்னு போயிடுது. 16 நாள் நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க, 27 கீழே வராது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஈஸி. சரிங்களா? ஸோ தெளிவாக புரியுதுங்களா? சார் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார், பட் இது நியூ புக்கில் இருக்குது. மேபி வரக்கூடிய குரூப் 4ல் இந்த கொஷின் அப்படியே அச்சடிச்சு கேப்பிச்சிடுவோம். சரிங்களா? ஈச்சங்காவி மாதிரி அப்படியே கேட்டுருவாங்க. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்றவங்களுக்கு 10th ஓல்டு புக்லேயும் இந்த மாடல் கொடுத்துருக்கான், அதை சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுங்க.
ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில 4வது உறுப்பு வந்து 2/3 மற்றும் 7வது உறுப்பு 16/81 எனில் பொது விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இங்க பாருங்க 4வது உறுப்பு என்ன சொல்லிட்டான் 2/3ன்ட்டான். அதுக்கப்புறம் 5வது உறுப்பு கொடுக்கல, 6வது உறுப்பு கொடுக்கல, 7வது உறுப்பு 16/81ன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட போன கேள்வி மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ 7ல் நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் 6ல் இல்லை 5ல் இல்லை, அதாவது 7ல இருந்து 3வது உறுப்புல தான் 2/3ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த 16/81, ஏன்னா இதான் கடைசியில் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி 6வது உறுப்பு தான் நம்ம வகுத்து காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் 5லையும் இல்லை 4ல் தான் இருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்துருங்க. 2/3 இருக்கு, இதுக்கு கீழே 2/3 போட்டால் வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் போடக்கூடாது. அப்படி போடணும்னா தலைகையை மாற்றி பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ புரியுது அது வரைக்கும் போட்டது? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை சுருக்கிறேன். சுருகலான்னா இங்கே பாருங்களேன், எதை அடிக்கலாம், இதில் 2ல் பாதி 1, 16ல் பாதி 8. கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் 3 இப்போ போன கணக்கில் தான் 81 வந்து 27ன்னு போட்டோம். கரெக்டா? கரெக்ட் தானுங்க? ரைட். அப்போ 8/27. இந்த 8/27 கரெக்டானு கேட்டால் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து நம்பர் கொடுத்தா அதான் ஆன்சர், கரெக்ட் தான். பட் நமக்கு 3 ஸ்தானம், அதாவது 7ன்னு பார்த்தா 4ல் தான் இருக்கு. அப்போ இடையில 3 நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ இந்த 8/27க்கு கியூப் ரூட் எடுக்கணும். எனக்கு கியூப் ரூட் எடுக்க தெரியாதுன்றவங்களுக்கு போன கொஸ்டின்லயே சொல்லிட்டேன், ஆப்ஷன் எடுங்க. இப்போ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தா 2/3 இருக்கு, அந்த 2 3 முறை பெருக்குனா 8 வரணும். கீழே இருக்கிற 3 முறை பெருக்குனா 27ன்னு வரணும். வந்தால் தான் ஆன்சர். சரி, இப்போ ஸ்கொயர் ரூட்னா 2 முறை பெருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 2னா 2 முறை பெருக்குனா அங்கே ஆன்சர் வரணும். 3னா 2 முறை பெருக்குனா அது இருக்கணும். சரிங்களா? 4th ரூட்னா 4 முறை பெருக்கணும். இவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? எஸ். அடுத்த கேள்விங்க. அடுத்தது இது நம்ம இதுதான், இதை பாருங்க, இது 10th நியூ புக்கில் கொடுத்து வச்சிருக்கான். 55வது கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்களேன் நீங்களே. ஸோ இங்கே என்னன்னா, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பு 768 மற்றும் பொது விகிதம் 2 எனில் 10வது உறுப்பு காண்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். இப்போ பாருங்க, 8வது உறுப்பு 768ன்னு சொல்லிட்டான். காமன் ரேஷியோன்னு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ 8வது உறுப்புனா இப்போ 9வது உறுப்புல ஏதாவது எக்ஸ்னு ஒரு மதிப்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இங்க பாருங்க, இந்த 9வது உறுப்புல இருக்கிற நம்பர் 9வது உறுப்புல இருக்கிற நம்பர் 8வது உறுப்புல இருக்கிற நம்பரை வகுத்து கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் காமன் ரேஷியோன்னு தெளிவாக சொல்லிட்டோம். கரெக்டா? ரைட்டு. அப்போ காமன் ரேஷியோவும் கொடுத்துட்டான். இப்போ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, இருங்க இது அழிச்சு விட்டுலாமா, அழிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். இதை பாருங்க, இதை அழிச்சு விட்டுறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, 8வது உறுப்பு 768ன்னு சொல்லிட்டான். அடுத்தது 9வது உறுப்பும் கொடுக்கல, 10வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று, இது இப்போ வந்து இப்போ அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்கே இதுக்கு முன்னாடி இருக்கிற உறுப்பா கூட காமன் ரேஷியோவை பெருக்குனாவே அடுத்த உறுப்புங்க. ஓகேவா? அப்போ 768 2ஆல் பெருகணும். 768 மனசுலே கூட்டினா 1536ன்னு கிடைக்கும். 1536 கூட்டி பாருங்க. இது 9வது உறுப்பு வந்தாச்சு. இப்போ நான் 10வது உறுப்பு போனோம்னா, இப்போ 9வது உறுப்பு 1536ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 10வது உறுப்பு போனோம்னா இந்த நம்பரா கூட காமன் ரேஷியோ 2ன்னு கொடுத்துருக்கா இல்லையா, அதை பெருகணும். 1536 1536 கூட்டி பாருங்க. கூட்டினா 3072ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர், ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தா டக்குன்னு போடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெருக்குத்தொடரில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ இப்போ 8வது உறுப்பு கொடுத்துட்டு 10வது உறுப்பு கேட்டானா, காமன் ரேஷியோ கொடுத்துட்டானா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த 2 என்ன நம்பர் 768ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் பெருக்குங்க. அப்படி பெருகி வரக்கூடிய விடை 9வது உறுப்பு. சரிங்களா? 9வது உறுப்பு கிடைச்சிருச்சு. அப்போ நான் 10வது உறுப்பு போனா 9வது உறுப்பாக கூட அந்த காமன் ரேஷியோ 2 பெருக்குனா அவ்வளோதாங்க ஆன்சர். தெளிவாயிடுச்சா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இதை அழிச்சு விட்டுறேன். அடுத்தது 56வது கேள்வி. 56வது கேள்வி என்ன சொல்றான்னா,
ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்கல் தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. 2018 குரூப் 4ல கேட்டிருக்கான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக்கு. நான் சொல்ற கான்செப்டை தெளிவா புரிஞ்சுங்க, ஈஸியா போட்டுடலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அடுத்தடுத்த உறுப்புகள் சொல்லிட்டான். அடுத்தடுத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கல் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 625 கொடுத்துருக்கான்னு வச்சுங்க. நல்லா கவனிங்க. இப்போ என்ன கேட்குறான், அடுத்தடுத்த 4 உறுப்போட பெருக்கல் தொகை தான் 625. இப்போ மொத்த உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா நல்லா புரிஞ்சுங்க. இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 4 உறுப்பு, அடுத்தடுத்த 2 உறுப்பு, அடுத்தடுத்த 3 உறுப்பு, அடுத்தடுத்த 4 உறுப்பு, இந்த மாதிரி சொல்லிட்டானா இந்த 665 கொடுத்துருக்கான்ல, ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க. ஆப்ஷனுக்கு வாங்க. ஆப்ஷன்ல இப்போ நான் உதாரணத்துக்கு சின்ன நம்பர் 5ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த 5 இங்க என்ன எத்தனை உறுப்பு, அடுத்தடுத்த 4 உறுப்புன்னு சொல்லிட்டான். 4 உறுப்புனா இந்த 5 4 முறை பெருங்க. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, புரியுதா? அப்போ 5 25, 25 5 125, 125 625 ஆன்சர். அவ்வளோதாங்க. இது அடுத்தடுத்து 3 உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. நீங்க ஆப்ஷன்ல ஒரு நம்பர் எடுத்து 3 முறை பெருக்கி இந்த ஆன்சர் வந்தா அவ்வளோதாங்க. ஸோ என்ன அடுத்தடுத்த 2 உறுப்புன்னு சொல்லிட்டு பெருக்கு தொகை கொடுத்துட்டான்னு வச்சுங்க. ஆப்ஷன்ல ஒரு நம்பரை எடுத்து 2 முறை பெருக்கி அந்த ஆன்சர் வந்தா அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? ரொம்ப கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொடுத்தா கெடன்னு போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்த கேள்வி. அடுத்தது 57வது கேள்வி. இது 10th ஓல்டு புக்ல கொடுத்துருக்கான். உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் தான். டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்கல் தொகை 256 எனில் முதல் உறுப்பை காண்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். இவன் இந்த முதல் உறுப்பு கேட்குறான், அடுத்தடுத்து 4 உறுப்போட பெருக்கல் தொகை 256னா ஆப்ஷன் எடுத்துக்கங்க. ஆப்ஷனில் ஒரு நம்பர் எடுத்து 4 முறை பெருக்குங்க. இப்போ நம்ம 5 பெருக்கி போட்டோம். இப்போ 3 பெருக்குங்க, 4 முறை 3 பெருக்குங்க. சரியா? இப்போ 6 3 முறை பெருங்க. எதை 3 முறை, சாரி 4 முறை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 3ன்னு எடுக்கிறீங்கன்னா 3 × 3 × 3 × 3 4 முறை. ஏன்னா அடுத்தடுத்து 4 உறுப்புன்ட்டான். ஸோ மொத்தம் 3 4 முறை பெருக்கி மேபி 256 வந்தால் அதுதான் ஆன்சர். வரலன்னா அடுத்த நம்பர். ரொம்ப ஈஸி, கடகடன்னு பெருக்கலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம 5 பெருக்கணும். 5 25 25 125 125 665. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 4, பி 5, சி 3, டி 6. ஸோ 5 வராது, நான் இப்போயே சொல்லிட்டேன். இதுலயே உங்களுக்கு இன்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போட்டுருவீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? அடுத்த கேள்வி 58 நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கு வந்துட்டு இது முடிச்சுட்டாங்க சொல்றேன். இது பாருங்க, இந்த கேள்வியை பார்த்துட்டு வருவோம். இது 10th நியூ புக்ல இருக்குது. 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். என்னன்னா A, B, C என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் 3 A, 3 B, 3 C ஆகியவை டேஷ் என்ற தொடர் வரிசையில் உள்ளது. அதாவது ஆப்ஷன்ல ஏபியா ஜிபியா, ஏபி மற்றும் ஜிபியா எதுவுமே இல்லையா அப்படின்னு 2018 குரூப் 4 10th நியூ புக்லேயும் இருக்கு. ஸோ நம்ம போன கிளாஸ் பார்த்துட்டோம். கூட்டுத்தொடர் வரிசைன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஏ பி சின்னு கொடுத்தானா கூட்டுத்தொடர்னா 1 2 3 அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னேன். போன கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா ஏபிசின்றது ஒரு கூட்டுத்தொடர். அப்போ ஏ இருக்கிற இடத்துல 1, பி இருக்கிற இடத்துல 2, சி இருக்கிற இடத்துல 3ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இவன் என்ன கேட்குறான், 3A. இங்கே பாருங்க, இது என்னன்னு தான் கேட்டிருக்கான். 3A 3B 3C. ஓகேங்களா? பவரில். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, 3 பவர் 1 ஏ இருக்கிற இடத்துல, 3 பவர் 2 பி இருக்கிற இடத்துல, 3 பவர் 3 சி இருக்கிற இடத்துல. சரிங்களா? ரைட். இப்போ இதை நம்ம பெருகிடுவோம். ஈஸி தானே? இங்கே பாருங்க, 3 ஒரு முறை பெருகினா அதுதான் வரப்போகுது. 3 தலை மேலே 1 இருந்தால் அப்படியே 3 தான். 3 9ன்னு வரும். அந்த 9 இங்கே எழுதிக்கிறேன். அப்புறம் 3 9 9 3 27 இதை எழுதிக்கிறேன். இப்போ இது என்ன வரிசைன்னு கேட்டான். முதல்ல நம்ம இது ஒரு கூட்டுத்தொடரான்னு பார்ப்போம். கூட்டுத்தொடர்னா 2வது உறுப்பு மொதல் உறுப்பால் கழிக்கணும், 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிக்கணும். வரக்கூடிய மதிப்பு சமமாக இருந்தால் கூட்டுத்தொடர். அப்போ 9 3ஆல் கழிச்சா நமக்கு 6ன்னு கிடைக்கும். 27 9ஆல் கழிச்சா கண்டிப்பாக 6 வராது. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. கரெக்டா? இப்போ நம்ம அடுத்தது பெருக்கு தொடரான்னு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஏபி மற்றும் ஜிபின்னு சொல்லிட்டான். ஏபி இல்லை, அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது.
இப்போ ஒருவேளை இது பெருக்கு தொடர்லையும் வரணும்னா எதுவும் இல்லை ஆப்ஷன் டின்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணோம், பெருக்கு தொடர்னா ரெண்டாவது உறுப்பை உறுப்பால் வகுக்கணும், மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் வகுக்கணும், வகுத்து வரக்கூடிய விடை சமமா இருந்தா அது பெருக்கு தொடர். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, பெருகிடுமா, ஓர் 3 3 3 9. ஓகேங்களா? ஓர் 3 3 3 9. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 3 27. மறுபடியும் அடிக்கிற ஓர் 3 3 3 9. ஸோ இதுவும் 3 இதுவும் 3. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், ஈஸி, ஸோ ஈஸி. புரியுதா? தெளிவாக புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது இருங்க, இதை அழிச்சு விட்டுறேன். 60வது கொஸ்டின் உங்களுக்கு கோமா இருங்க. இதில் என்னன்னா ஏ கமா பி கமா சி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைனாவே ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3ன்னு போட்டு போறீங்க. சரிங்களா? எனில் 2 பவர் ஏ 2 பவர் பி 2 பவர் சி ஆகியவை டேஷ் தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஏ இருக்கிறதுல 1, பி இருக்கிற 2, சி இருக்கிறதுல 3ன்னு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அது என்ன தொடர்னு கண்டுபிடிச்சிடலாம். 60வதுக்கு ஆப்ஷன் ஏ ஏபியா, பி ஜிபியா, சி ஏபி மற்றும் ஜிபியா, டி எதுவும் இல்லையா? கண்டிப்பா கமெண்ட் பண்றீங்க. அடுத்த கணக்குக்கு போயிடுவோம். இப்ப பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ஈஸி, ரொம்ப கொஞ்சம் சென்ஸ் இருந்தா ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? இங்க பாருங்க, எக்ஸ் கமா 2x பிளஸ் 2 கமா 3x பிளஸ் 3 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் 11x 22x பிளஸ் 22 கமா 33x பிளஸ் 33 என்ற தொடர் வரிசையானது அப்படின்னு 2018 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இது எழுதுறேன். இப்போ 2 4 8 இது ஒரு பெருக்கு தொடர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக இது ஒரு பெருக்கு தொடர். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 கூட 2 பெருக்கிறேன், 4 கூட 2 பெருக்கிறேன், 8 கூட 2 பெருக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு நம்பர் காமனா எல்லா உறுப்பா கூடயும் பெருக்கிறேன். அப்படி பெருக்கி அதுக்கப்புறம் இப்போ இதுலேயே பாருங்களேன், 2 2 4, ஒரு 4 4 இங்கே 8, ஒரு 8 8 8 16. இப்போ இது என்ன தொடர் ஆகிடும்? இப்போ நான் காமனா ஒரு எண் எல்லா உறுப்பா கூடயும் பெருக்கிட்டேன், 2ன்ற நம்பர். இப்போ இது என்னவா ஆகுனா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த 4 8ஆல் வகுப்போம். இதில் ஒரு 4 4 என்னங்க 8ன்னு வருமா? இந்த 8 16 8ஆல் வகுப்போம். அதாவது 3வது உறுப்பு 2ஆல் வகுப்பால ஒரு 8 8 8 16ன்னு வரும். ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா காமனா வரத்தால ஒரு பெருக்கு தொடர் தான். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு இதுக்கு இந்த உறுப்புகள் நான் 2 4 8ன்றது ஒரு பெருக்கு தொடர் நான் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது ஒரு எண் காமனா பெருகுனாலும் அது பெருக்கு தொடர் தான். புரியுதுங்களா? ஒன்றும் புரியல சார். இதை பாருங்க, எக்ஸ் 2x பிளஸ் 2 கமா 3x பிளஸ் 3 இது பெருக்கு தொடர்னு சொல்லிட்டான். இதை நம்ம டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா அவனே தெளிவா சொல்லிட்டா பெருக்கு தொடர். அப்படின்னா இங்க பாருங்க, 11x 22x பிளஸ் 22 33x பிளஸ் 33 இது என்ன தொடர்னு கேட்குறான். நான் அதுக்கு தான் இதை சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பெருக்கு தொடர்னா அதுல காமனா ஏதாவது ஒரு எண் பெருக்கி வச்சிருந்தாலும் அது ஒரு பெருக்கு தொடர் தான். அப்ப நீங்களே தெளிவா பாருங்களேன், இங்க எக்ஸ்ன்னு இருந்த இடத்துல 11xன்னு இருக்கு. அப்போ 11 பெருகி இருக்காங்க. கரெக்டா? அப்படியே வாங்க, 2x பிளஸ் 2ன்னு இருந்த இடத்துல 22x பிளஸ் 22, அப்போ 11 பெருகி இருக்காங்க. புரியுதா? அடுத்தது 3x பிளஸ் 3 இந்த இடத்துல 33x பிளஸ் 33 இருக்கு. அப்போ இதுலயும் 11 பெருகிருக்காங்க. புரியுதா? அப்போ காமனா 3 உறுப்பா கூடயும் 11 பெருகிருக்காங்க. ஒரு எண் நீங்க காமனா எல்லா உறுப்பா கூட பெருகினாலும் அது பெருக்கு தொடரா தான் இருக்கும், அதுல எந்த வித சேஞ்சும் ஆகாது. புரியுதா? இதுதான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? இது 2018 குரூப் 4ல கேட்டிருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. இதே மாடல் பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல இருக்குது, 62வது. நீங்களே பாருங்க, எக்ஸ் கமா 2x பிளஸ் 2 கமா 3x பிளஸ் 3 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருப்பின் 5x கமா 10x பிளஸ் 10 கமா 15x பிளஸ் 15 என்ற தொடர் வரிசை ஆனது அப்படின்னு கேட்டிருக்கான். இது 10th ஓல்டு புக்ல. நீங்களே பாருங்க, எக்ஸ் இருந்த இடத்துல 5xன்னு இருக்கு, 2x பிளஸ் 2 இருந்த இடத்துல 10x பிளஸ் 10ன்னு இருக்கு.
அதே மாதிரி 3x + 3 இந்த இடத்துல 15x + 15 இருக்கு. நல்லா யோசித்தீங்கன்னா எக்ஸ் இருந்த இடத்துல 5 இருக்கு. அப்போ 5 பெருக்கிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 2x + 2ன்ற இடத்துல நீங்க 5 பெருக்கி பாருங்க. 2 5 பெருக்கினா 10 ஆகும். அப்போ பாருங்க 10x + 10 கொடுத்துருக்கான். அடுத்தது 3x + 3 இந்த இடத்துல 5 பெருக்கி பாருங்க. 3 5 5. அப்போ காமனா 5ன்ற எண்ணை பெருக்கிருக்காங்க. ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு காமனா எல்லா உறுப்பாகடியும் ஒரு எண்ணை பெருகுனா அது பெருக்கு தொடரா இருந்தா பெருக்கி வரக்கூடிய விடையும் பெருக்கு தொடரா தான் இருக்கும். எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தெளிவா புரிஞ்சிருச்சா? பெரிய வீடியோங்க. பட் நிறைய கேள்விகள் இதுல ஒரு கணக்கு விட்டு இருந்தோம், அதை பார்த்துருவோம். இதை பாருங்க, 58வது கேள்வி பார்த்துட்டா கிளாஸ் முடிச்சுக்கலாம். x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமைகின்றன எனில் k இன் மதிப்பு. 10th நியூ புக்கில் கேட்டிருக்கான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி வரக்கூடிய எக்ஸாமில் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதே மாடல் நம்ம கூட்டு தொடர்லையும் பார்த்தோம். இது நீங்கள் வேற இன்னும் இல்லை, ஆப்ஷன் வச்சே வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கரெக்டான இருக்கிற ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ இங்கே எக்ஸ்னு இருக்கா? சாரி, அப்போ இது எக்ஸோட வேல்யூ. சாரி, டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறான்னா நல்லா கவனிங்க. இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுட்டுமா, எக்ஸ்ன்றது நான் ஆப்ஷன் பி -18ன்னு எடுத்துக்கிறேன். வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே x + 6ன்னு இருக்கு. x + 6ன்னா 18 கூட 6 அப்படியே கழிச்சுக்கிறேன். 18 கூட 6 கழிச்சா என்ன வரும் அப்படின்னு பாருங்க. 18 கூட 6 கழிச்சிங்கன்னா இங்கே எடுத்துட்டுமா -12ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது -18 கூட அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, 12ன்னு இருக்கு. அதை அப்படியே கழிச்சுங்க. -18 12 கழிச்சா -6ன்னு கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது x + 15ன்னு இருக்கு. அப்போ 18 கூட 15 கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும், -3ன்னு கிடைக்கும். கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? ரைட். அப்போ இது பெருக்கு தொடரான், அவனே பெருக்கு தொடர்னு கொடுத்துட்டான். ஜஸ்ட் பெருக்கு தொடரான் வெரிஃபை பண்ணாவே போதும். அப்போ முதல் எண் -12, ரெண்டாவது -6, அடுத்தது -3. கரெக்டா? புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் ஆப்ஷன் பி -18 எடுத்துக்கிட்டேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ அப்படி அப்ளை பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்குது, அதாவது -18ல் 6 கழிச்சா -12 கிடைக்குது. அது முதல் எண். அடுத்தது ரெண்டாவது அங்கே பாருங்க x + 12ன்னு இருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ -18ன்னு எடுத்துக்கிட்டேன். 18ல் 12 கழிச்சிங்கன்னா எனக்கு -6ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி -18 கூட 15 கழிச்சா 3 கிடைக்கும். இதுதான் கிடைக்குது. இப்போ இது ஒரு பெருக்கு தொடரான்னு டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் வகுக்கணும். சரியா? அப்படி வகுத்தா என்ன வரப்போகுது, மைனஸுக்கு மைனஸ் கேன்சல். 1 6 6 2 6 12. அப்போ 1/2ன்னு கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால வகுக்கணும். அப்படி வகுக்கணும்னா இங்கே பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், -3/6 போட்டிருக்கேன். மைனஸுக்கு மைனஸ் கேன்சல். 1 3 3 2 3 6. அப்போ 1/2ன்னு வருது. ஸோ அப்போ ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால கழிச்சு வந்த விடையும், மூணாவது உறுப்பு ரெண்டாவது உறுப்பால கழிச்சு வந்த விடையும், வகுத்து வந்த விடையும் சமமா இருக்கு. 1/2 1/2. அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியானது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்ப +18 போட்டு பாருங்க, வரவே வராது. அதே மாதிரி -10 +10லாம் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு தொடர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தொடர் கிடைச்சிடும். ஆனா ரெண்டாவது உறுப்புல மொதல் உறுப்பு வகுத்து வந்த விடையும், மூணாவது உறுப்புல ரெண்டாவது உறுப்புல வகுத்து வந்த விடையும் சமமா இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் இன்னொரு முறை ப்ளே பண்ணி பாருங்க. 5 சம்மு எல்லாமே டிஃப்ரெண்ட்டான சம்மு, ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்மு. புரியுதா இல்லையான்றத மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.